தமிழ் உறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்கள். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோவையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குங்க. அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சி மாறி இருக்கு. இந்த ஒரு சமயத்திலும் இப்படிப்பட்ட ஒரு குற்றம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்ப்போம். கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு தான் ஆகுது. அந்த 10 வயது சிறுமி பார்த்தீங்கன்னா காணாம போறாங்க. நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. ஏன்னா இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப நேரம் தேடி இருக்காங்க. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமி பார்த்தீங்கன்னா, இறந்து அவங்க உடல் மட்டும் கிடைக்குது. விசாரணையில தான் நமக்கு தெரிய வருது. அந்த சிறுமி பார்த்தீங்கன்னா, பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம். இது தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு வேதனை. எப்படி இப்படி நடக்கலாம்? இப்ப பார்த்தீங்கன்னா, ஆட்சியும் பார்த்தீங்கன்னா மாறியிருக்கு. ஸோ இந்த ஆட்சியில இப்படி நடக்கிறது பார்த்தீங்கன்னா, எங்களால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, "என்னப்பா ஆட்சி மாற்றம் சொன்னீங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் அப்படி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்லப் போறீங்க? நீங்க பெண்களுக்கு தனியா பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண் படைன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த படையெல்லாம் எங்க போச்சு? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடைக்கல? ஏன் இது மாதிரி நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி கேள்வி கேட்கறது நல்ல விஷயம் தான், நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இதுக்கு டிவிக்கே அவங்க கட்சியில இருந்து என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க, எந்த விதத்துல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லிக்கிறேன். எப்பயுமே ஒரு தப்பு நடக்குதுன்னா, அந்த தப்பை நம்ம முற்றிலுமா பார்த்தீங்கன்னா நடக்காம தடுக்கணும் அப்படின்னா, சட்டம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கடுமையா இருக்கணும். சட்டங்கள் அந்தந்த குற்றக்கேத்த மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இருக்கதான் செய்யுது. ஆனா அதை சரியான முறையில நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது தான் இங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்போ அந்த சிறுமிக்கு இது மாதிரி நடந்திருக்குங்க. ஸோ இப்போ ரீசெண்டா நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து கொன்னுட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த கொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேர்ல ஒரு ஆள என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி தப்பிக்க முயன்றாரு, இல்ல தாக்குதல் நடத்த பார்த்தாரு, நாங்க சுட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு கற்பழிப்பு நடக்குது. இது எவ்வளோ பெரிய கொடுங்குற்றம். இதுக்கு எங்கன்னா என்கவுண்டர் பண்ணி நீங்க பார்த்திருக்கீங்களா? ஸோ ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போலீஸ் அதிகாரியுடைய உயிர் போயிருக்கு அப்படின்னா, 2வது யாரும் ஒரு குற்றவாளிகள் அந்த போலீஸ் அதிகாரிய பார்த்தீங்கன்னா கொல்லக்கூடாது. பார்த்தா பயம் வரணும். இது இது மாதிரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குற்றவாளிக்கும் ஒரு போலீஸ் மேல கையவே வைக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரணும். அதுக்காகவே ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ போலீஸ் மேலேயே நீ கைய வச்சிட்டியா? நீ எப்படி பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கவுண்டர் பண்றாங்க. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு குழந்தைகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு சிறுமி ஒரு குழந்தை தான். இப்போ ஒரு குழந்தைக்கு இது மாதிரி நடக்குது. நிறைய கற்பழிப்புகள் நடக்குது. நிறைய பாலியல் ரீதியா துன்புறுறாங்க. ஸோ ஒரு என்கவுண்டர் பண்ணா இது கம்மியாகுமா? கம்மியாவாதா? கம்மியாவதோ இல்லையோ ஒரு பயம் வருமா? பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ண போறாங்கன்னா, இது மாதிரி பண்ணா என்கவுண்டர் பண்ண போறாங்கன்ற ஒரு பயத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செயலை செய்யாம இருப்பாங்க. ஏன் இந்த பயத்தை உருவாக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது என்னுடைய கேள்வி. அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, யாரை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் ஆட்சி செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டா டிவிக்கு ஆட்சி பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. டெய்லியும் பார்த்தீங்கன்னா அதை பத்தி தான் எல்லா டேயும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. என்னுடைய கருத்தும் இதுதான். இப்போ ஒரு 10 வயது சிறுமி பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு, கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா இது நடக்கிறது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களோடும் ஒரு முன்னணி வகிக்கிறோம். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஓரளவுக்கு ஓரளவு கிடையாது. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமான வருமானத்தையும் ஈட்டி தருது. நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குது. இப்படிப்பட்ட அறிவு சார்ந்த ஒரு தமிழர்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணின்னு இருக்கும்போது எல்லாத்துலயும் முன்னிலையா இருக்கும்போது, இந்த தமிழ்நாட்டுல இப்படி ஒரு குற்றம் நடக்கிறது நம்மளால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இது மாதிரி குற்றங்கள் நடக்கிறதால தமிழ்நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி தருது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது இந்தியா ஃபுல்லா இருக்கிற நியூஸ் சேனலும் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து பேசதான் செய்வாங்க. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டுக்கே ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் தான். இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்குது. இப்படிப்பட்ட குற்றங்களை குறைக்கணும் அப்படின்னா
இதுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் தான். ஸோ எப்பயுமே ஒரு குற்றம் குறையினா நம்ம வந்து இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. மக்கள் இறங்கி போராடினாலும் போராடிக்கிட்டே மட்டும்தான் இருப்பாங்க, அதுக்கு தீர்வு கிடைக்காது. ஸோ ஒரு குற்றவாளிகள் பயப்படணும் அப்படின்னா அதுக்கு கடுமையான ஆக்ஷன், அந்த பயத்தை ஏற்படுத்தணும். இப்படி தப்பு பண்ணா உனக்கு இப்படி தண்டனை கிடைக்கும் அப்படின்ற பயத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த குற்றங்கள் குறையும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கடுமையான தண்டனை, அட்லீஸ்ட் ஆயுள் தண்டனை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக சிறையே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான தண்டனை மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு சுத்தமாக வெளியே வரக்கூடாது அப்படின்ற ஒரு தண்டனையாச்சு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்ற செயலை ஈடுபட்ட எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ என்னுடைய தாட் இது, மற்றவங்களுக்கு என்கவுண்டர் பண்ணணும் கொல்லணும் அப்படின்ற தாட் இருக்கும். அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும், சரிங்களா? ஏன்னா அந்த குற்றங்கள் இது மாதிரி நடக்காம இருக்கும்னா இது மாதிரி என்கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு டைம் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த என்கவுண்டர்ல ஏன் மக்கள் பயப்படுறாங்கன்னா, ஒருவேளை ஒரு அப்பாவியை வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணிருவாங்க, கேஸை முடிச்சிருவாங்க. இங்கே பாருப்பா குற்றவாளி இவர் தான், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணிட்டோம், அவ்வளோதான் கேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு முடிச்சிருவாங்க அப்படின்ற மக்களுக்கும் ஒரு அச்சமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதில் நல்லவங்களும் பாதிக்கப்பட்டுருவாங்களோ அப்படின்றதால பெரும்பாலும் அந்த என்கவுண்டரை ஆதரிக்க மாட்டாங்க. இப்போ இது மாதிரி ஒரு ஆதாரத்தோட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை சுற்றி இருக்கிற மக்கள் ஸோ எல்லாம் பார்த்து ஒரு 100% இவர் தான் குற்றவாளி, இந்த குற்றத்துக்கு காரணம் இவர் தான், அந்த 10 வயது சிறுமியை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனை ஒரு என்கவுண்டர் பண்ணா கூட அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அப்பதான் மற்ற குற்றங்கள் வந்து நடக்காம இருக்கும். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு விஷச்செடி இருக்குன்னா வச்சுங்களேன், அதை முளையிலே கிள்ளேறினும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வச்சுங்களேன் அந்த ஊர் ஃபுல்லா அந்த விஷச்செடி பரவிடும். அப்படிதான் இது மாதிரி விஷயங்களை இப்படி ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் குற்றங்கள் நடக்காம இருக்கும். இது மாதிரி எவ்வளோ கற்பழிகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில், எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எங்கேயாவது ஒரு என்கவுண்டர் பண்ணியாச்சும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? கிடையவே கிடையாது. இந்த ஒரு தகிரியுமே குற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு அளித்த மாதிரி ஆகிடும். அதனால் கடுமையான ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் குறையுமாச்சும் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம டிவிகே சார்பா இதுக்கு என்னப்பா ஆக்ஷன் எடுத்தாங்க? ஓகே, நீ இவ்வளோ சொல்ற, இதெல்லாம் கரெக்டு தான். இப்போ இதுக்கு என்ன கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கு? ஜோசப் விஜய் சிஎம் அவர்கள் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காரு? இதுக்கு முன்னால் அந்த ஆட்சி மாதிரி இல்லை அதுக்கு முன்னால் அந்த ஆட்சியை மாதிரி இந்த 70 வருஷமா யாரோ வந்து போனாங்க, இவங்கள மாதிரி கண்டுக்காம விட்டுருவாங்களாம், இல்லை சரியான ஒரு ஆக்ஷனை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எடுத்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இதோட கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கால் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. கால் உடஞ்சிச்சு, அவர் வந்து தப்பிச்சு போனாரா அந்த சமயத்தில் கால் உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. கால் மட்டும் தான் உடஞ்சிருக்கு, கையும் சேர்த்து உடஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஏன்பா தப்பிச்சு போனாரே, என்கவுண்டர் பண்ணியிருக்கலாம், உங்களை தாக்குதல் நடத்தி என்கவுண்டர் பண்ணிட்டு அந்த செய்தி அந்த காதல கேட்டால் கூட சந்தோஷமா இருந்திருக்குமே, கை கால் தான் உடஞ்சிச்சா அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் வருத்தமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு டிவிகே சார்பாக உடனே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. மக்களும் இறங்கி போராட்டம் பண்ணியிருப்பாங்க. வீதியில் இறங்கி இவ்வளோ கூட்டம் வந்து நிறைய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க, இதுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பக்கம் போராடிட்டு தான் இருந்தாங்க. அதே சமயம் ஜஸ்ட் ரொம்ப நாளெல்லாம் போராடல, இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஆக்ஷன் எடுத்து இது வரைக்கும் 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேருக்கு ஒருத்தருக்கு கால் ஒஞ்சிச்சு, இன்னொருத்தர் நிலைமை என்ன போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தடுத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க, இல்லை தண்டனை கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இழுத்துட்டு போவாங்களா அப்படின்றதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து தான் இந்த ஆட்சியில் நல்ல விஷயங்களா இருந்தாலும் அதை சொல்கிறேன், கெட்ட விஷயங்களா இருந்தாலும் அதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் எல்லா டேவும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னைக்கான டே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து காலதாமதம் ஆகுதா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்க காலதாமதம் ஆகுதா, இல்லை விரைவாகவே இவங்களுக்கு தண்டனை
வாங்கி தருதா இந்த அரசாங்கம் அப்படின்னு உங்களோட சேர்ந்து நானும் பொறுத்திருந்து பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக காலதாமதம் ஆச்சுன்னா மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் அந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு, அப்புறம் மாதிரி தான் இப்பயும் இருக்கு என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே தண்டனை கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அப்ப எப்படி காலதாமதமாச்சோ இப்பயும் அப்படிதான் காலதாமதம் ஆகுது, இதுக்கு என்னப்பா டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை நான் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். இது வரைக்கும் சீக்கிரமாகவே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க 2 பேர் அரெஸ்ட் பண்ணி. ஸோ ஓகே, இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்தையும் கரண்ட் ஆஃப் ஆகுது ஏன்னு தெரியல. ஏன் எங்கள் ஊரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டே ஆஃப் ஆயிடுச்சு. அது என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரியல. நான் என்ன நினச்சேன்னா மழை வந்துச்சு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பெருசாக ரொம்ப காற்று மழை வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா பயங்கரமாக காற்றடிச்சிச்சு, பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சு. அதுக்காக தான் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன். பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே வரல. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வரல. அப்புறம் காலையில் வந்துச்சு, அப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம ஊரில் மட்டும்தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைன் கட் ஆயிருக்கும் போல இருக்கு, இதெல்லாம் கம்பம் ஏன்னா சாஞ்சிருக்கும் போல இருக்கு, நம்ம ஊரில் மட்டும்தான் கரண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரியுது தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியிருக்காங்க, கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு சரியா தெரில. அது சீக்கிரமாக சரி பண்ணிடுறோம் நாங்கள், இதுக்கு மேலே இப்படி நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சார்பாக எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இன்னைக்கான நியூஸ் இவ்வளோ தான். இன்னைக்கு ரொம்ப துயரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுமிக்கு நடந்த ஒரு கொடுமை தான். அதுதான் இருக்கிறதுல தமிழ்நாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மன அழுத்தத்துக்கு வந்து கொண்டு போயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன நீதி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேங்க. அவ்வளோதான், அடுத்த காணொலியில் பார்ப்போம். இன்னைக்கு டே 13 ரொம்ப துயரமான நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அடுத்த நாளில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.